ஹாய் நண்பா, திஸ் இஸ் இனி கமெண்ட்ரி. இந்த வீடியோவில் கொரியன் டான்லியோட ஒரு தரமான கேங்ஸ்டர் மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எடிட்லாம் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இந்த மூவியோட ஒன்லைன் சொல்லணும்னா, ஒரு கேங்ஸ்டர் ஒரு கோப் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சைக்கோ பார்த்து பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. கடைசியில் அவனை பிடிச்சங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய கதை தான் தி கேங்ஸ்டர் தி கோப் தி டெவில். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சோஷியல் மீடியா பேஜ்லாம் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் நைட் டைமில் ஒரு கார் போயிட்டுருக்கு. அதுக்கு பின்னாடி இன்னொரு கார் வந்துட்டுருக்கு. பின்னாடி வந்த கார் முன்னாடி போன காரை மூட்டிடுச்சு. முன்னாடி போன கார்காரர் இறங்கி திட்டிட்டு அவரோட காரை ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரு. தெரியாம லைட்டாக தட்டுப்பட்டுருச்சு. இதெல்லாம் திரும்பி சோஷியல் மீடியாவில் போடுறது அப்படிங்கிற மாதிரி பின்னாடி வந்தவங்க கேட்க, எதனா சோஷியல் மீடியாவில் போகிறதுக்கு இல்லை, இன்சூரன்ஸ் கவர் பண்ணுறதுக்குன்னு சொல்லி அடிப்பட்ட இடத்த ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரு. நல்லா பேசிட்டு இருந்தவன் திடீர்னு அவன் கிட்ட இருந்த கத்தி எடுத்து சதக்கிற சரமாரியாக குத்தி இருக்கிறார். அந்த இடத்துல கத்தியால் குத்தியை கொண்டுறான். அடுத்த நாள் காலையில் ஒருத்தர் காட்டுறாங்க. இவரோட பேர் வாய்க்குள்ளே நுழையல. ஸோ நம்ம போலீஸ்னே சொல்லலாம். இவரே ஆல்ரெடி சிக்னல் போட்ட கடுப்பு உட்காந்துருக்காரு. அப்போ பக்கத்தில் கொஞ்சம் ரவுடி கும்பல் வரவனுங்களை ஒம்பளுத்துக்கிட்டு இருக்கானுங்க. காரில் இருந்து இறங்கிட்டு போய் அவனுங்க கிட்ட ஒம்பளுத்து அந்த இடத்துல ரவுடிகளுக்கான ஒரு கிளப் இருக்கு, அதுக்குள்ளே போக ட்ரை பண்ணுறாரு. அங்கே இருக்கவனுங்க இவர் போலீஸுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சரி இந்தான்னு சொல்லி கொஞ்சம் காசு கொடுத்து அவரை அனுப்பலான்னு பார்த்தா போலீஸ் எனக்கே லஞ்சம் கொடுக்குறாருன்னு அவனை போட்டு அடி அடிச்சு அந்த கிளப் உள்ளே போகிறாரு. அடுத்த சீனை நமக்கு டவுன்லேயே காட்டுறாங்க. இவரோட பேர் இவரை நம்ம டவுன்லைனே கூப்பிடுவோம். என்ட்ரோசின்லேயே பஞ்சிங் பேக்கை வச்சு பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அது ஒரு பஞ்சிங் பேக் இல்லை, அதுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கான். அவனை தான் போட்டு அடி அடிச்சிட்டு இருக்காரு. அப்போ டவுன்லியோட ஆட்கள் ஒருத்த வந்து நம்ம போலீஸ் கிளப்பில் ஒம்படுத்து அகல போட்டல அடிச்சதை சொல்கிறோம். கோட் ஷூட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு போலீஸோட ஹெட்டுக்கே கால் பண்ணி என்னோட ஆட்களை அடிக்கிற அளவுக்கு உங்களோட போலீஸ்க்கு தைரியம் வந்துருச்சா, இப்போவே அவன் அந்த கிளப்ல இருந்து வெளியே போகணும், இல்லை நான் அவனோட போலீஸ் ஆஃபீஸே இருக்கிற இடம் தெரியாமல் மாற்றிடுவேன்னு நம்மளுக்கு காண்டா பேச அவன் அனுப்புனது வேற ஒரு கேஸு. அவன் லூசத்தை நம்ம வேற ஒன்று பார்த்துட்டு இருக்கான். என்ன மேட்டருங்கிறத நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி ஓடிக்கிட்டு தந்த கேஸை மட்டும் பாரு, தேவையில்லாதெல்லாம் பார்த்து அவங்களோட கையில் அடிபட்டு சித்துறாதுன்னு போலீஸோட ஹெட்டை வான் பண்ண வேற என்ன பண்ணுறது. அங்கேருந்து கிளம்புறாரு. அங்கேருந்து எங்கே போகிறாருன்னு பார்த்தா நைட் ஒரு கொலை நடந்துச்சுல்ல, அந்த இடத்துக்கு தான் போகிறாரு. அந்த கொலைக்கார அவனை கொண்டு அந்த காருக்குள்ளேயே போட்டு வச்சிருக்கான். அந்த கார் ஃபுல்லாக அவன் செக் பண்ணி பார்த்தா பின்னாடி வந்த காரில் அவன் தட்டினால அதோட மார்க் இருக்குது. அதேமாதிரி எவிடன்ஸ்க்காக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. எங்கே நம்ம டவுனில் இன்னொரு கேங்ஸ்டர் கிட்ட ஏரியா பிரிக்கிற விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்காரு. அடிக்கடி இந்த கேங்ஸ்டர் நம்மளோட ஏரியாக்குள்ளே மூக்க நடிச்சிட்டு இருக்கான். ஏன் சார் நாங்களும் உங்கள் ஏரியாக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த கொஞ்சம் நக்கலாக பேசுகிறான். இதை கேட்டதுமே நம்ம டவுன்லோட அசிஸ்டன்ட் கோவப்பட்டு அந்த கிட்ட சண்டை போ அந்தோட அசிஸ்டன்ட் இவனை திட்ட நம்மள டவுன்ல எழும்பி அவரோட அசிஸ்டண்டை அடிச்சுட்டு அடுத்து அந்த கேங்ஸ்டரோட அசிஸ்டண்டை கூப்பிட்டு பள்ளைய கையால கழட்டி அவன் குடிக்கிற சரக்குள்ளேயே போட்டு குடின்னு கொடுக்குறாரு. அந்தாலுமே பயத்தில் குடிச்சிடறான். எங்கே இந்த போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே சேர்ந்து அந்த கொலையை பற்றி பேசிட்டு இருக்காங்க. வழக்கமாக நடக்கிற மாதிரி தான் அவங்க கிட்ட இருந்து பொருள் ஆட்டையை போட்டு அவனை கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க. இது ஒரு ரோபரி கேஸை தான் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல அதை கேட்ட நம்ம போலீஸ் இன்னும் கொஞ்சம் கேஸை காட்டுறாரு. இதுக்கு முதல்ல இதே மாதிரி பேட்டர்ல நிறையவே கொலைகள் நடந்திருக்கு. பின்னாடி கார் அடிப்பட்ட மார்க் இருக்கு, கத்தாலேயே குத்தி கொண்டிருக்கான். எந்த கொலை எல்லாத்தையுமே ஒரு சைக்கோப்பா தான் செஞ்சுட்டு இருக்கான்னு இவர் சொல்ல, ஆனால் இவர்கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நீ சொல்லு, அதை நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் ஒரு திருட்டு கேஸ் தான் சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. எங்கள் டவுன்லி அந்த கேங்ஸ்டர் கிட்ட பேசிட்டு தனியாக காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்க பின்னாடி அந்த சீரியல் கிளியர் வரான். நம்ம டவுன்லியோட காரை தட்டிடுறான். இவர் இறங்கி யாருன்னு பார்க்க மலையில் தெரியாமல் மூட்டிட்டேன் அவன் சாரி கேட்குறான். நம்மளுமே சரி பொழைச்சிப்போ அப்படின்னு விட்டுறாரு. திடீர்னு மாதிரி பின்னாடி வந்து அவங்ககிட்ட இருந்த கத்தி எடுத்து நம்மளையே குத்திடுறான். நம்மளே யார் சும்மாவா அவனை போட்டு அடி நடிக்கிறாரு. அவனுமே கிடைக்கிற கேப்பில் எல்லாத்தையுமே கத்தி எடுத்து குத்துன குத்துறான். அவனுக்குமே புரிஞ்சிருச்சு இந்த ஆள் சும்மா ஆள் இல்லைன்னு. ஸோ அந்த கீழர் அவனோட காரில் ஏறிட்டு அந்த காரில் இவரை முட்டிட்டு அந்த இடத்துல இந்த ஆயிடுறான். டவுன்லி ஒருத்த கதையில குத்திட்டான்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரிய வர நம்மளை கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்க டவுன்லியோட ஆட்கள் தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லா ரவுடிங்களையுமே போட்டு அடி அடிச்சிட்டு இருக்கானுங்க. டவுன்லியுமே மேக்கத்தில் இருந்து எழும்பிடுறாரு. ஊரில் இருக்க ஒரு ரவுடி விடாமல் அடிச்சு விசாரிச்சுட்டு இருக்கோம், எப்படியோ கண்டுபிடிச்சிருவோன்னு டவுன்லி கிட்ட சொல்ல இவன் நமக்கு தெரிஞ்சவனு இருக்க வாய்ப்பே இல்லை, புதுசாக ஒருத்தர் இந்த வேலையை பார்த்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த இடத்துக்கு நம்ம போலீஸ் வராரு. உடனே ஒரு தடிச்சிட்டேன்னா ரொம்ப பெரிய ஆளை இருக்கணும், அவனை பற்றி ஏதாச்சும் அடையாளம் தெரிஞ்சு நான் கம்ப்ளைண்ட் கூட நான் பார்த்துக்கிறேன்னு இவரை கேட்க ஆளுங்களை வச்சு நான் பார்த்துக்கிறேன்னு நம்மால் சொல்ல வேற வழி இல்லையே கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் ஏதாச்சும் பண்ண முடியும். ஏதோ ஒரு டவுட்டில் டவுன்லோட காரை போய் செக் பண்ணி பார்த்தா அதே மார்க் இருக்கு. அதான் கார்ல இருந்து பின்னாலே தட்டி விட்டுருப்பாங்கல்ல அதே மார்க் எந்த கார்லையுமே இருக்கு. அப்போ கன்ஃபார்ம் அந்த சைக்கோ பார்த்தா இந்த வேலையுமே பார்த்துருப்பான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு இல்லை, போலீஸோட ஹெட் கிட்ட போய் எவ்வளோ பேர் கேங்ஸ்டருக்கு மேலே கை வச்சிருக்காங்க அவன் கண்டிப்பாக சைக்கோ பார்த்தா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன். அந்த இவரை மதிக்கவே இல்லை. நீ என்ன தான் தலைகளாக இருந்து தண்ணி குடிச்சாலும் எவிடன்ஸ் இல்லாமல் நான் எதையுமே ஒத்துக்க மாட்டேன், முதல்ல போய் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுற வேலையை பாருன்னு அந்த சொல்லி அனுப்புறாரு. நம்மள டவுன்லி அந்த இருட்டுக்குள்ளே அவனோட முகத்தை லைட்டாக பார்த்துருப்பாரு. ஒரு ட்ராயிங் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு இவரை சொல்ல அவங்க வரைகிறாங்க. அந்த சைக்கோட ஃபேஸ் வந்துருச்சு. இந்த கீழே இருக்குது ஒரு நாளைக்கு ஒருத்தனை கொலை பண்ணல நான் தூக்கமே வராது. எனக்கு ஒரு லோரி டிரைவர் கொலை பண்ணிட்டு லோரி எடுத்துகிட்டு போகிறப்போ அந்த லோரிக்குள்ளே இன்னொருத்தர் இருக்கான். அவன் தூங்கிட்டு இருந்திருக்கான் போல. எழுப்பி பார்த்தா வேற ஒருத்தன் லோரி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ அந்த லோரிக்குள்ளே அவனுக்கு இவனுக்கு சண்டை வர அந்த சண்டையில் இவனோட கத்தி கீழே விழுந்துருச்சு. கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதால இல்லீகலாக வேலை நடக்கிற எல்லா இடத்தையுமே நம்மளே போலீஸ் சீஸ் பண்ணுறாரு. என்னதான் அவனோட ப்ராப்ளம்னு கேட்க நீ கம்ப்ளைண்ட் கொடுத்ததான் அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு அந்த சைக்கோ நான் தேரலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கேட்க எனக்கு போலீஸோட ஹெல்ப்பே தேவையில்லை, என்கிட்ட இருக்க ஆக்களை வச்சு நானே கண்டுபிடிச்சிப்பேன். நீ அவன் ஒரு சாதாரண கொலகாரன் நினைச்சிட்டு இருக்க, ஆனால் அவன் ஒரு சைக்கோ.
இதுக்கு முதல்ல 4-5 பேர் இதே மாதிரியே கொண்டிருக்கான். நம்ம 2 பேரும் சேர்ந்து தேனா தான் அவனை ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்லி அவருமே ஒத்துக்கிற மாதிரி தான் வர்றாரு. நம்மள்கிட்ட வம்பல்தான்ல ஒரு கேங்ஸ்டர் இவர் அந்த கில்லர் கத்தியால் குத்தினதுக்கு அப்புறம் இவெல்லாம் இனிமேல் சரிப்பட்டு வர மாட்டான், நான் தான் இனிமேல் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட மைண்ட் வாஷ் பண்ணி கொஞ்சம் அவன் பெரிய ஆளாக பார்த்துட்டு இருக்கான். அதை பற்றி அசிஸ்டன்ட் வந்து சொன்னா இவருக்கு இப்போ இருக்கிற ஃபுல் ஃபோக்கஸ் அந்த கில்லரை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அவனை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுட்டு அப்படின்னு கேட்க கடைசி சீன் அந்த சைக்கோ லோரி எடுத்துகிட்டு போய் பண்ணல அந்த லோரி எடுத்த இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் அவனோட காரையும் பார்க் பண்ணி வச்சிருந்திருக்கான். அந்த காரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனோட கத்தி கீழே விழுந்துச்சுல அந்த கத்தியுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த க்ளூ கிடைச்சதுமே அடுத்த சீனில் போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த கத்தி அந்த கில்லரோட தான், அது மட்டும் இல்லாமல் அவனோட காரையுமே கண்டுபிடிச்சிட்டோம், இதை வச்சு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படிங்கிறத பாருன்னு டான்லி சொல்ல இதெல்லாம் இருக்கட்டும், என்ன நம்பி எப்படி நீ என் கூட சேர்ற, கில்லரை பிடிச்சதுக்கு அப்புறம் உடனே நாங்கள் அரெஸ்ட் பண்ணணும் என்ன பண்ணுவேன்னு போலீஸ் கேட்டா உங்களை பற்றி எனக்கு தெரியுமே, உங்க கூட பேசின எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு ஸ்பை ரெக்கார்டர் எடுத்து காட்டுறாரு. நீ என்ன மாட்டி விடணும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் இதை நான் ரிலீஸ் பண்ணுவேன், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு போலீஸ் அனுப்பி வச்சிட்டாரு. நம்மளே போலீஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் சேர்த்துட்டு அந்த சைக்கோ தேடுற வேலையில் இருக்காரு. நம்ம டவுனில் இதுக்கு நடுவில் இன்னொரு ஐடியா போடுறாரு. அந்த கில்லரோட கத்தி தான் கிடச்சிருச்சு. அந்த கத்தியை வச்சு இவருக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்த அந்த கேங்ஸ்டரை கொலை பண்ணிட்டு அந்த கேஸையும் அந்த கில்லர் பக்கம் திருப்பி விட்டுறாரு. கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த கத்தியை அவனோட உடம்புலேயே குத்தி வச்சுட்டு எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்னு விட்டுறாரு. இந்த கேஸ் மீடியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. எந்த மேட்டர் நம்ம போலீஸ்க்கு தெரிய வர அவனை நீ கொண்டுட்டு சீரியல் கில்லருக்கு மேலே பழிய போடுறியான்னு டென்ஷன் ஆகி டவுன்லி கிட்ட சண்டை போக நம்மளான சும்மாவா அவரும் போட்டு அடி நடிக்கிறாரு. இவர் இப்படி பண்ணதால ஒரு நல்லதும் இருக்கு. இதால இப்போ மீடியா ஃபுல்லாகவுமே அந்த கில்லரோட நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இவங்களுக்கு இருக்க பெரிய ஒரு சிக்கல் என்னன்னா இவனுங்க செயல்பட்டு வர மாட்டானுங்கன்னு இந்த கேஸை வேற ஒரு டீமுக்கு கைமாற்றி விட்டுட்டானுங்க. அந்த கேங்ஸ்டரை சீரியல் கில்லர் கொலை பண்ண அப்படிங்கிற நியூஸ் ரொம்பவுமே பாப்புலராக போயிட்டு இருக்கு. அந்த நியூஸை சைக்கோவுமே பார்க்குறான். அந்த செத்த கேங்ஸ்டரோட ஃபியூனரலுக்கு நம்ம டவுன்லியுமே வராரு. அந்த இடத்துக்கு அந்த கில்லருமே வந்திருக்கான். செத்தவரோட ஆட்கள் ஒருத்தங்கிட்ட ஒரு பேப்பரை கொடுக்குறான். அதில் என்ன இருக்குன்னா அந்த கில்லரை என்ன தான், ஆனால் இவரை நான் கொல்லலை, என் கத்தியை வச்சு இந்த கேங்ஸ்டர் தான் கொலை பண்ணிட்டு இருக்காருன்னு டவுன்லியை மாட்டி விட்டு அங்கிருந்து கிளம்புறான். இப்போ இவனுக்கு புரிஞ்சிருச்சு இவரே கொலை பண்ணிட்டு பழைய கில்லர் பக்கம் போட்டுறாருன்னு. இந்த விஷயம் தெரிஞ்சவனுக்கு சுமார் பண்ணுங்களா நம்ம டவுன்லியை ரவுண்ட் அப் பண்ணி கிட்டத்தட்ட 50-100 பேர் அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. கூட நம்ம போலீஸுமே இருக்காரு, அவரும் சேர்ந்து அவரோட பங்குக்கு அவனுங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. எப்படியே வந்து அவ்வளோ பேரையுமே 2 பேர் சேர்ந்து சமாளிச்சுட்டு ஒரு வழியாக தப்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இந்த சீரியல் கில்லர் இன்னொருத்தர கொலை பண்ணிட்டு அவனோட காரை எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். இப்போ இவன் கொலை பண்ண எல்லாமே நியூஸ்ல ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிருச்சு இல்ல. ஸோ இந்த ஊரை வேணா இங்கிருந்து போயிடலாம் முடிவு பண்ணிட்டான். போலீஸ்க்கு 90 நடந்த சண்டையில் மூஞ்சி ஃபுல்லாக வீங்கிருக்கு. அதை பார்த்த போலீஸோட ஹெட்டுக்கு புரியுது இவன் அந்த கேஸில் இன்னும் இருக்கான்னு. அதான் இந்த கேஸை வேற ஒரு டீம் கொடுத்துட்டாங்கல்ல, ஒரு புது கேஸுக்கு அசைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது ஒரு கிட்னாப்பிங் கேஸ். இவருக்கும் வேறு வழியே இல்லை. அந்த கேஸை பார்க்கலான்னு போனா ஒரு சின்ன பொண்ணை கடத்தி வச்சிருக்காங்க. கடத்தி நம்ம ஃபோன் பண்ணியிருக்கான். ஒரு ஹோட்டலோட நேமை சொல்லி இந்த ஹோட்டலுக்கு ஒரு பெத்த அமௌண்ட் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கான். அந்த லேடி இவங்க காசை கொடுக்குறதுக்கு அந்த ஹோட்டலுக்கு அனுப்பிட்டு அந்த ஹோட்டல் ஃபுல்லாக சுற்றி ஆக்கள் இருக்கு. அந்த லேடி கிட்ட இருந்த காசு இன்னொரு லேடி வாங்குறாங்க. எல்லாரும் சுற்றி ரவுண்ட் அப் பண்ணிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு அந்த சீரியல் கில்லர் வந்திருக்கான். அவன் நம்ம போலீஸுமே பார்த்துட்டாரு. ஃபாலோ பண்ணிட்டு எல்லாருமே ஓட்டுறாங்க. அவன் இவங்களோட கண்ணில் மனத்து விட்டு அங்கிருந்து ஓடிட்டான். சரி அந்த காசை வச்சு யார் வாங்க அனுப்பி பார்த்தா ஒருத்தன் வந்து இந்த லேடி கிட்ட சொல்லியிருக்கான் ஒருத்தவங்க காசு தருவாங்க, அந்த பேக்கை நீ வாங்கி வச்சுக்க, நான் வந்தது பிறகு கொடுத்தா போதுன்னு. எந்த லேடியுமே எதுவுமே தெரியாம அந்த காசை வாங்கி அவங்ககிட்டயே கொடுத்துட்டா. ஆஃபீஸ்க்கு வந்த அந்த கத்தியை ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ண கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஒருத்தன் கூட மேட்ச் ஆயிருக்கு. இப்போ இந்த ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் ஆகிருக்கிறவன் காணோன்னு சொல்லி அவனோட அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவனோட அம்மாவை போய் விசாரிச்சா ஆமா நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ண, திடீர்னு மாதிரி காணாமல் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்க. சரி அவனோட ரூமை செக் பண்ணி பார்க்குறோன்னு சொல்லி அவனோட வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவனோட வீட்டுக்குள்ளே அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. அது ஃபுல்லாகவே கெமிக்கல்ஸாக இருக்குது. அந்த இடத்துக்குள்ள ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவன் நம்ம டவுன்லி கில்லரோட ஃபோட்டோ வரைஞ்சி கொடுத்தாருல, அதோட எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. இப்போ கேங்ஸ்டர்ஸ் போலீஸ் 2 பேரும் சேர்ந்து நம்ம டவுன்லிக்கு தெரிஞ்ச எல்லாருமே கூப்பிட்டு இவனை பிடிச்சி தரவனுக்கு லைஃப் டைம் செட்டில் பண்ண சொல்லி 2 எடுக்க ஒன்றுமே விடாமல் ஃபுல்லாகவே தேட சொல்கிறாரு. அப்படி தேடிட்டு இருக்கிற டைமில் தான் அப்போ அங்கே மழை பெய்யுது. அந்த பொண்ணோட கொடை இல்லை. ஸோ நம்மள்ட்ட இருக்கிற கொடையை எடுத்து என் கொடையை வச்சு கொண்டு கொடுக்குறாரு. அந்த பொண்ணுமே கொடையை வாங்கிட்டு பஸ் வர அதில் ஏறிட்டு போயிடறான். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கிளப்ல குடிச்சிட்டு இருக்கிறப்போ அங்கே இருக்க டிவியில் ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. என்ன நியூஸ்னு பார்த்தா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முதல்ல ஒரு பொண்ணை யாரோ ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முதல்ல நம்மளுக்கு கொடையை கொடுத்து அனுப்பினார்ல, அதே பொண்ணு தான். அந்த கொடையுமே அங்கே தான் கிடக்கு. அந்த கொடையை பார்த்ததுமே நம்மளுக்கு செம்மையா ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த பொண்ணை கொலை பண்ணவன் யாரு அப்படிங்கிறத ஃபுல்லாக தேடுறாங்க. கடைசி வர அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் தானே பார்த்துருப்பாரு. அந்த இடம் ஃபுல்லாக இருக்கிற செக்யூரிட்டி கேமராஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க. அப்படி தேர்ப்பு அந்த கொலைகாரன் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஹோட்டல் ஃபுல்லாக நம்ம டவுன்லோட் ஆக்கள் ரவுண்ட் அப் பண்ணியிருக்காங்க. இவர் வெளியில் நிற்கிறாரு. அவனுக்குமே புரிஞ்சிருச்சு நம்மளை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்கன்னு. தெரிஞ்சவன் சும்மா இருப்பான். அங்கேருந்து தப்பு சொல்கிறான். இவங்க என்ன சும்மாவா ஃபுல்லாக சேஸ் பண்ணுறாங்க. அவன் காரில் இருந்து இறங்கி ஒரு பில்டிங்குள்ள போயிட்டான். இவரும் அந்த பில்டிங் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்க அங்கே இருக்க ஒரு பாத்ரூம் உள்ள இருக்கான். அந்த பாத்ரூமோட கதவே உடச்சி அந்த பொண்ணை கொண்டு யாருன்னு பார்த்தா இவரோட நேரம் தேடி இருந்தாங்கல்ல அந்த சீரியல் கில்லர், அவன் தான் இந்த வேலையுமே பண்ணியிருக்கான். நம்மளும் சும்மா விடுவாரா போட்டு அவனை அடி அடிச்சு மூஞ்ச கொலை ஆக்கிடுறாரு. அந்த டைமில் அங்கே போலீஸ் வர்றாரு. என்ன தப்பு பண்ணாலும் சட்டப்படி தண்டிக்கணும்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போயிடுறாரு. நம்மளால சும்மா விடல, இன்னொரு ஐடியா வச்சு தான் விட்டுருக்காரு. இன்ட்ராக்ஷன் ரூம்ல அவங்ககிட்ட கேட்டா நான் எந்த கொலையுமே பண்ணல, நான் தான் கொலை பண்ண அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறான். இந்த கில்லரோட அட்வொகேட் எனது கட்சிக்காரர் மேல அபாண்டமா பழி சுமத்திருக்காங்க. இவங்க ப்ரூஃபை வைக்கிறது அந்த கத்தி மட்டும் தான். அது மட்டும் ப்ரூஃபை வச்சு எப்படி இவரை கொலைகாரன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி அவரை சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம டவுன்லி வர்றாரு. இவன் அந்த பொண்ணை மட்டும் இல்லை என்னையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா. அவங்க 2 பேரும் சண்டை போட்டு போவாங்க. கத்தியால குத்திருப்பான்ல அந்த மார்க்கை காட்டிட்டு எதுவும் பார்த்தலன்னா அந்த வில்லனோட குரூப் கிட்ட நான் கொலை பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துருப்பான்ல, அந்த பேப்பரை
பேப்பரை கொடுத்து இவனோட கையெழுத்து செக் பண்ணி பாருங்க. எதுவும் பார்த்தல அவங்க கூட சண்டை போட்டப்போ அவனோட உடம்புல நானே கத்தியால கழிச்சேன், அதுவும் ஷோல்டர் அடி இருக்கும்னு சொல்ல அதை செக் பண்ணி பார்த்தா அந்த மார்க் இருக்கு. இப்போ எல்லா ப்ரூஃபுமே அந்த கில்லருக்கு அகேன்ஸ்ட் ஆயிருச்சு. இதை மட்டும் விடல, டோன்லியே அவர் பண்ண தப்பு எல்லாத்தையுமே சொல்லிட்டு கோர்ட்ல சரண்டர் ஆகிறாரு. எதுவுமே இவரோட பிளான் தான். போலீஸும் கேங்ஸ்டரும் சேர்ந்து ஒரு டீல் போட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, நீ கோர்ட் முன்னாடி நிப்பாட்டிக்கோ, நீ நினைச்ச மாதிரி செட்டப் படி தண்டனை கிடைச்சிரும், நானுமே பண்ண தப்பு எல்லாத்தையுமே சொல்லிட்டு சரண்டர் ஆகிற. அட என்ன அவனை ஒரே ஜெயில தான் போடணும்னு 2 பேரும் டீல் பேசியிருக்காங்க. இப்போ அந்த டீல் படி இவரும் சரண்டர் ஆயிட்டாரு, ஒரே ஜெயில போட்டாங்க. நம்மளை கூட்டிட்டு வரப்போ அந்த ஜெயில இருக்க எல்லாருமே ஆல்ரெடி தெரிஞ்சவனுக்கு போல அந்த கில்லர் தனியாக மாட்டிக்கிட்டான். அவனை பார்த்து வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு அந்த ஜெயிலுக்குள்ள போறாரு. அந்த கில்லருமே பார்த்து பயத்தோட நின்றுட்டு இருக்கான். இனிமேல் அந்த ஜெயிலுக்குள்ள தான் அவனுக்கு நேரம். இந்த இடத்துல படத்தையும் முடிக்கிறாங்க. மூவி எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சா? வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட சோஷியல் மீடியா பேஜில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணுங்க. வேற என்ன மூவ்ஸ்லாம் போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. திஸ் இஸ் சினி கமெண்ட்ரி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.